திருவண்ணாமலையில மணவுப்பேட்டை பைபாஸ்லேருந்து ஒரு 5 minutes டிஸ்டன்ஸில் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்குங்க. இந்த வீடு வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த வீட்டோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 40க்கு 50, மொத்தம் 2 பிளாட்டுங்க. 2 பிளாட்டில் வந்து இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா G+1 வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த வீட்டோட ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். வாங்க வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நமது இல்லம் நேயர்களுக்கு வணக்கங்க. பி குளோப் ஹேக்ஸ் இந்த முருகேஷ் பேசுகிறேன். இந்த வீடு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க. நீங்கள் பார்க்குறது நார்த் ஃபேஸிங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கேட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பெருசாக இருக்குங்க, கார் பார்க்கிங் கேட்டு. இன்னொன்று வந்து சின்னதாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான சின்னதாக ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு சுற்றி பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு போட்டிருக்காங்க. கேட்டு திறந்துட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கான இடம் வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 seated காரே பார்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. செக்குடு டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங்கான ஸ்பேஸ் கொடுத்து, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்து கொடுத்துருக்காங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க இருக்குது. இந்த தண்ணியை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக பக்கத்துலேயே வந்து மோட்டருக்கான ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து மவுண்டன் ஃபால்ஸ், அதாவது மேலே வந்து தண்ணி கொட்டுற மாதிரி அந்த செட்டிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க சைட் வாலில். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு வந்து ஃபுல்லாகவே கட்டிடுவாங்க, சைடில் வந்து இடம் விட மாட்டாங்க. ஆனால் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே காம்பவுண்டு போட்டு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல தாங்க உங்களுக்கு வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டரும் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து பில்லர் போட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதாவது டஃபட் கிளாஸ். 2 பக்கமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபிட் பண்ணி கொடுத்து சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்கிரீட் போட்டிருக்காங்க. பில்டிங்க்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடம் விட்டுருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி பக்கமும் இடம் விட்டுருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து CCTV கேமராவும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. வீட்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி சின்ன ஃபங்க்ஷன் வைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இடத்த வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட போர்வெல் வந்து போட்டிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கதவு, வாசக்கால் கதவு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கு நேராகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸில் வந்து கேட்டு கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடி படிக்கட்டு கொடுத்து அதுக்கு கீழே வந்து UPS பிளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. பில்டிங் பின்னாடி பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலி இடம் விட்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப் ஃபிட்டிங்ஸ் அந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்காக விண்டோஸும் கொடுத்துருக்காங்க, காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து EB யூனிட்டும் மோட்டருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது கீழே வந்து தனியாக சர்வீஸும் மேலே வந்து தனியாகவும் சர்வீஸ் வந்து வச்சிருக்காங்க. செப்பரேட் சர்வீஸ் வச்சிருக்காங்க, EB சர்வீஸு. இந்த வீட்டோட மெயின் கதவு பார்த்தீங்கன்னா ஏசியன்ட் மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேங்கை மரத்தில் தாங்க வுட் கிராவிங் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட மோட்டிவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பில்டப் பண்ணாமல் முன்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலி இடம் விட்டுட்டு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க போதுமான அளவுக்கு. மெயின் கதவை திறந்துட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து டெக்கரேட்டிவ் லைட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து UPVC விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து TV யூனிட் வைக்கிறதுக்காக பிளைவுட் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா லைட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்டிஃபைட் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 40க்கு 60 மொத்தம் 2000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா முன்னாடி காலி இடம் விட்டுட்டு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்டிங் கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட பூஜை ரூம் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ஐட்டம் வைக்கிறதுக்காக, பூஜை ஆக்சசரிஸ் வைக்கிறதுக்காக கபோர்டு ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தாங்க கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடுலர் கிச்சன் செட்டப்பில் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க.
மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்கரேட்டிவ் லைட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் வால் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டோட பட்ஜெட்டும் கொடுத்துருக்கோம். பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் தாங்க. நீங்கள் டைரெக்டாக வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேற்கொண்டு பேசிக்கலாம். ஆர்வோக்கான ப்ளக் பாயிண்ட்டு எல்லாமே வந்து கிச்சனில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் தாங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பேசஸாக கொடுத்து, டோர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃப்ளஷ் டோர் தாங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்காக ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப்பு, மேலே வந்து லாஃப்ட் கபோர்டு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் கலரில் வந்து வெட்டிஃபை டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீம் காங்கிரீட்டில் தாங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு முழுக்க முழுக்க வந்து சொந்த யூஸுக்காக தான் கட்டியிருக்காங்க. பில்டர் கட்டில் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் மூலிமா பக்காவாக பிளான் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்காங்க. அவங்க வந்து வெளியில் செட்டில் ஆகிறதுனால இந்த வீடு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் டைப்பில் வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ் வைக்கிற மாதிரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக பாக்ஸ் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் சைஸில் வந்து மிரரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் பிளாட்டில் தாங்க கட்டியிருக்காங்க. உங்களுக்கு லோன் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த வீட்டோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் கிட்ட இருக்குங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக தாங்க இருக்குது. ஒரு பக்கம் வந்து வெட் ஏரியா, இன்னொரு பக்கம் ட்ரை ஏரியா கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா மிரர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. எக்ஸிட் ஃபேனும் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ஹீட்டரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மாடி படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே டைல்ஸில் ஃபிட் பண்ணி எஸ்எஸ்டியில் வந்து கைப்பிடி வச்சிருக்காங்க. டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கூலிங் டைல்ஸ் தாங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க. பால்கனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஃபட் கிளாஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பில்டப் பண்ணாமல் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பால்கனி, நல்ல பெரிய சைஸில் வந்து பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்து கட்டியிருக்காங்க. சொந்த யூஸ்க்காக கட்டியிருக்காங்க. அவங்க வெளியில் வந்து செட்டில் ஆகிறதுனால இந்த வீடு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேங்க் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதில் போகிறதுக்காக வந்து ரவுண்டோ டைப்பில் வந்து ஸ்டார் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் தாங்க கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெஸ்ட் பெட்ரூம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். இந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க லாக் பண்ணுற மாதிரி. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேங்க் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலை தரிசனம் ரொம்ப அருமையாக தெரியுதுங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.